குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழ கண்காட்சி தொடங்கியுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். ஐயாசாமி, இந்த பழ கண்காட்சியில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்கு, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிசா, குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழ கண்காட்சி இன்று தொடங்கியது. இந்த கண்காட்சியினை அரசு கொறடா கா ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி ஓவிய தண்ணீர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த பழக்கண்காட்சியில் 4 டன் அளவிலான பழங்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மைய பூங்காவின் நுழைவாயில் பகுதியில் 1.5 டன் அளவிலான எலுமிச்சை பழங்களால் பிரம்மாண்ட எலுமிச்சை மற்றும் 400 கிலோ சாத்துக்கு ஆரஞ்சுகளால் ஆரஞ்சு ஜூஸ் கப் போன்றவை இடம்பெற்றுள்ளன. அதே போல் இந்த பேரிச்சம்பழம் பழங்களால் தென்னை மரங்களும், அதே போல் லிச்சி மற்றும் திராட்சை பழங்களால் பிரம்மாண்ட கேக் மற்றும் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த 65வது பழ கண்காட்சிக்கான காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் பூங்காவில் குவிந்து வருகின்றனர். இது மட்டுமன்றி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அரங்குகள் அமைக்கப்பட்டு அந்த அரங்குகளில் பழங்களாலேயே பல்வேறு உருவங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த மாங்காய்களில் டிராகன் மற்றும் ஆரஞ்சுகளில் வண்ணத்து பூச்சி மற்றும் மீன்கள் ஆகியவை இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. தற்போது பூங்கா முழுவதும் பல்வேறு பழங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த அமைப்புகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். அது மட்டுமன்றி மலைப்பயிர்கள் தோட்டக்கலைத்துறை சார்பில் இங்கு விளையக்கூடிய நீலகிரியில் மட்டும் விளையக்கூடிய பழங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதை காணவும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக ஆர்வம் காட்டி வருகின்றனர். மோனிசா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஐயாசாமி.